இந்த கேஸில் நீ இனிமேல் இன்வால்வ் ஆக வேண்டாம். இந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ணவும் தேவையில்லை. உன்னுடைய சஜஷன் எதுவுமே வேண்டாம். இங்கே நான் இருக்கிற 3 டாக்டர் சஜஷன் கேட்டுக்கிறேன். ஜெனிஃபர் இந்த கேஸில் ஆல்ரெடி இன்வால்வ் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஒப்பீனியன் படி பார்த்தோன்னா அவங்களுக்கு இந்த கேஸில் ஹேண்டில் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த கேஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரி அப்போ அவங்க இங்கே அவைலபிளாக இருக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் ஜெனிஃபர் ஆப்வியஸாக அவங்க ஆப்ஷனில் வெளியே போயிட்டாங்க. அக்கா, அது எப்படி ஜெனிஃபர் அவ ஆப்ஷன்ல வெளியே போகும்போது என்ன கேட்காம இந்த கேஸ்ல நீ இல்லைன்னு சொல்ல முடியும்? இதை நான் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டேன். அது எப்படி என்கிட்ட கேட்காம என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்காம இந்த கேஸ்ல இருந்து நான் உன்னை ரிமூவ் பண்றேன்னா சென்னால எப்படி ஒத்துக்க முடியும்? சென்னால ஒத்துக்க முடியாதுக்கா. இந்த கேஸ்ல என்னுடைய ஒப்பீனியன் கேளுங்க, என்னுடைய சஜஷன் கேளுங்க. என்னுடைய சஜஷன் கேட்டதுக்கு அப்புறம் என்னுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ரேட் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல அப்ப என்னோட கேஸ் தானே நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். என்ன இந்த கேஸ்ல இருந்து ரிமூவ் பண்றேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பார்க்கணும் ஆதி. ரேஷ்மா, என்ன ரகு, இது ஒன்றும் வீடு இல்லை ரகு. இத்தனை டாக்டர்ஸ் உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரேஷ்மாங்கிற ஒரு சீனியர் டாக்டர் கொடுக்க வேண்டிய மரியாதையை முதல்ல கொடு. ஓகே? சாரி ரேஷ்மா, சாரி. ஆனால் நீங்கள் அவன்கிட்ட அவனுடைய ஒப்பீனியன் கேட்காமையே, அவனுடைய சஜஷன் எதுவுமே கேட்காமையே எப்படி இந்த கேஸ்லேருந்து அவனை ரிமூவ் பண்ண முடியும் நீங்கள்? சொல்லுங்கள். இத்தனை நாள் அவனுடைய சஜஷன் இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நடந்தது இல்லை இல்லையா? ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருடைய ஒப்பீனியனையும் கேட்டுட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த டாக்டர் லீடில் அந்த டாக்டர் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் மற்ற எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இதில் கூப்பிட்டு உட்கார வச்சு அடுத்த செகண்டே நீ இந்த கேஸில் இல்லை அப்படின்னா அப்போ என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல மேம்? யா, அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து தான் ஆவேன், இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது நானும் ஆதியும் டிஸ்கஸ் பண்ணும்போது அது எங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகுறீங்க ரகு? சொல்லுங்கள் ரகு. ப்ராப்பர் கன்க்ளூஷன் கொடுத்தா நாங்கள் ஏன் இன்வால்வ் ஆக போகிறோம்? ரகு, அவங்க ஏதோ ப்ராப்ளம்ன்றதுனால தானே ஆதி இந்த கேஸ்லேருந்து இன்வால்வ் பண்ணாமல் நீ ரிமூவ் ஆகிக்கோன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா அவங்க ஏன் ரிமூவ் பண்ண சொல்ல போகிறாங்க? நாங்கள் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கல. ரகு, அவரும் ஒன் ஆஃப் த சீனியர் டாக்டர். யூ நோ? Yeah, I know. வாட் ஐ நோ? சே சாரி. Why? ரகு, நீ பேசின விதத்துக்கு அவர்கிட்ட நீ சாரி கேட்டு தான் ஆகணும். அவரும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆஃப் த சீனியர் டாக்டர். ஓகே, சாரி கேளு. சாரி. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம் ஆதி. அது எப்படி அவன் காரணமாக முடியும்? என்ன பிரச்சனைனே சொல்லாம காரணம்னா? ரகு, அவங்களும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆஃப் த சீனியர் டாக்டர்ஸ். கிவ் சம் ரெஸ்பெக்ட். ஓகே? சாரி. என்ன ப்ராப்ளம் என்னென்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மார்னிங் இவர் பார்த்துக்கிட்டு இருந்த பேஷண்ட்டை நீ ஹேண்டில் பண்ணியிருக்க. ஆமாம், மார்னிங் அவர் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிட்டாரு. அது இந்த ஹாஸ்பிட்டலில் சாதாரணம் தானே. அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னா அவர் தான் பார்த்தாகணும்னு இல்லை இல்லையா? இங்கே சீனியர் டாக்டர் யார் இருக்காங்களோ அந்த ஷிஃப்ட்டில் அவங்க ரவுண்ட்ஸ் வரும்போது மெடிசன் ப்ரிஃபர் பண்ணுறது சாதாரணம் தானே. சீனியர் டாக்டர் மெடிசன் ப்ரிஃபர் பண்ணுறது சாதாரண விஷயம்தான். பட் ஆல்ரெடி அந்த கேஸை இவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மெடிசன் கொடுத்துருக்காரு, என்ன ஃபாலோப்பில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டோசேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நீ பண்ண விஷயம் என்ன ஆதி? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உன்னால்? ஆஃப்கோர்ஸ். யூ வில் எக்ஸ்பிளைன்? அவர் மெடிசன் ப்ரிஃபர் பண்ணும்போது அவங்களுடைய கண்டிஷன் ரொம்பவே லோவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நான் போய் பார்க்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் மெடிசனை நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணீங்க. பட் அவங்க ஏஜ் என்ன, அவங்க weight என்ன, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்களா இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணீங்களா? ஓ, 15 இயர்ஸ் பேபிக்கு என்ன மெடிசன் கொடுக்கணுமோ அதுதான் ப்ரிஃபர் பண்ணேன். சாரி ஆதி, அது 15 இயர்ஸ் பேபி இல்லை, 10 இயர்ஸ் ஓல்ட் பேபி. வாட்? பி சீரியஸ் ஆதி. இங்கே வந்து வாட்னு இருக்க? இதுதான் நீ வேலை செய்கிற லட்சணமா? I really sorry. I think வாட் யூ திங்க்? யூ திங்க்? ஓ, யூ திங்க். நீ திங்க் பண்ணுற இடம் இது இல்லை ஆதி, இது ஹாஸ்பிட்டல். ஓகே? ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கோ ஆதி. உன்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்து ட்ரீட் பண்ணாத ஆதி. உன்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை வீட்டிலே வச்சுட்டு வந்துடு. நீ என்ன வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்த இங்கே? என்ன பார்த்துக்கிட்டு இருக்க நீ? முதல்ல ஒரு மெடிசன் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவும் குழந்தை, அந்த குழந்தைக்கு லிவர் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருந்தா ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்து தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துருக்காகணும். புரிஞ்சுக்கோ ஆதி. நீ இந்த கேஸில் ஹேண்டில் பண்ண வேண்டாம், இந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ணவும் தேவையில்லை. இது இந்த அளவுக்கு சீரியஸாக எடுக்க வேண்டாம் ரேஷ்மா. ரகு, ஐ ஆல்ரெடி டோல்ட் இட். யூ கால் ரேஷ்மா மேம். ஓகே? சாரி மேம். பட் மேம், இதை இவ்வளோ சீரியஸாக ஹேண்டில் பண்ணணுமா என்ன? கேஸ் ஓகே,
அதால எந்த சிவியரிட்டியும் வரல இல்லையா, எந்த ப்ராப்ளமும் வரல. அதுக்குள்ளே ராம்குமார் கண்டுபிடிச்சிட்டாருன்ற பட்சத்தில் இதை அப்படியே விட்டுடலாமே. உன் ஃப்ரெண்டுன்றதுனால சப்போர்ட் பண்ணாதீங்க ரகு. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. என்ன அமைதியாக இரு, அமைதியாக இருடா. பட் அந்த கேஸில் ப்ராப்ளம் ஆனதுக்கும் நான் இதில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு சுத்தமாக நீங்கள் சொல்கிறதுல விருப்பமே இல்லை. இந்த இந்த கேஸில் நான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் மட்டும் இல்லை, அதுக்கான எஃபெக்ட்டும் போட்டிருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லாமே நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேஸ்லேருந்து என்னை தூக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சாரி ஆதி, இந்த கேஸில் நீ ஒர்க் பண்ண வேண்டாம். நான் இருக்கிற 3 டாக்டர்ஸ் வச்சு அவங்க லீட் பண்ணி அந்த சர்ஜரியை நான் நல்லபடியாக முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் ஃபைனல் டிசிஷன் அக்கா? ஷியா, அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஃபைனல் டிசிஷன். ஓகே, அப்போ எதுக்கு நான் இங்கே வேஸ்ட் ஆஃப் டைம்? நான் போயிட்டு வேறு வேலையாச்சும் பார்ப்பேன். நான் கிளம்புறேன். ஓகே, யூ வில் லீவ். ரேஷ்மா, சாரி மேம். மேம், இது சுத்தமாக சரியில்லை மேம். ரகு, நீங்கள் இந்த கேஸில் ஹேண்டில் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய ப்ரொசீஜரையும் உங்களுடைய சஜஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவரோட சஜஷன் அவர் சொல்லிட்டாரு, அவர் லீவ் பண்ண சொல்லியும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் போகலாம் ஆதி. அருண், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நீங்கள் டயக்னோஸ் பண்ண ப்ராசஸை. சிடி ஸ்கேனில் ஸ்கல் ஃப்ராக்சர்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸ்கல் ஃப்ராக்சர்லேயே வந்து லிக்விடும் லீக்கேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக மூளை பகுதியில் அந்த எலும்பு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு பிளட்டும் ஸ்டாக் ஆகிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 3 டீமாக பிரிஞ்சு வேலை செய்யும் போது இது சீக்கிரமாக ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டயக்னோஸ் பண்ணது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute. உங்ககிட்ட டயக்னோஸ் பண்ண ப்ராசஸ் கேட்கும் போது நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்போ அவர் பார்த்துருக்க ப்ராசஸை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இந்த கேஸில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, நானும் கிளம்புறேன். ரகு, இந்த கேஸ் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆதி இந்த கேஸ்லேருந்து அனுப்பிட்டாங்கன்றதுக்காண்டி நீங்களும் போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த கேஸில் ஒரு டாக்டராக யோசிங்க. ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த கேஸில் ஒரு டாக்டர் என்ன பண்ணணுமோ அதை பாருங்கள். ஜெனிஃபர் இந்த கேஸில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்களோ அதே ஆப்ஷன் எனக்கும் கொடுக்கணும் இல்லையா நீங்கள்? இதுதான் உன்னுடைய முடிவா ரகு? என்ன கிரிட்டிக்கலில் இருக்குன்னு தெரிஞ்சோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது ரகு. அவன் தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்புக்கான தண்டனை இது. இந்த கேஸில் அவன் ஹேண்டில் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கேஸ் கண்டிப்பாக வரும்போது அவன் நம்ம குரூப்பில் ஆட் ஆக தான் செய்வான். நீ தேவையில்லாமல் சீரியஸாக எடுத்துக்கிற. இது சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை ரகு. இந்த கேஸில் நீ இருந்து தான் ஆகணும். என்னால் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாது ரகு. இதுக்கு நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ ரகு. மேம், நம்மளுக்கு கண்டிப்பாக சீனியர் டாக்டர் 3 பேராச்சும் தேவைப்படும். இது 5 to 6 hours ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த சர்ஜரியை 3 சீனியர் டாக்டர்ஸ் இல்லாமல் நம்மளால் கண்டினியூ பண்ணவே முடியாது. அஃப்கோர்ஸ் சீனியர் டாக்டர் நம்ம 3 பேர் இருக்கோம். பட் ஆனால் நீங்கள் பீரியடில் வந்தது இந்த 6 months தான். உங்களை விட ஆதி அப்படி இல்லைன்னா ரகு இருந்தால் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலே சின்னது உங்கள் விருப்பம். நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், ட்ரீட்மெண்ட்டும் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். பட் ஆனால் டாக்டர்ஸ் தான் முடிவு பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் தான் உங்கள்கிட்ட பேசி இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். நீங்கள் 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் டயக்னோஸ் பண்ண ப்ராசஸை. இந்த லூஸால தான் எல்லா பிரச்சனையும். இது அப்பவே வீட்டுக்கு போக சொன்னேன். சிவல ஆதி சார் கூட உனக்கு பிரச்சனையா? ஹலோ, என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. ஆதி ஏன் என்கிட்ட கோவப்பட போகிறான்? ஆதியும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும்ல. பிரச்சனையானு கேட்குறீங்க? ஷாலினி, சின்ன இங்கே என்ன தான் நம்ம 2 பேரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இல்லை தான். நாங்கள் வேலை பார்க்குற பொண்ணு தான். நீ ஆதி சாரோட ஒய்ஃப் தான், சில்லுன்னு சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உனக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன் கொஞ்ச நாள். அதை வச்சு கேட்குறேன். லைஃப் நல்லா இல்லையா? ஒரு நாள் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுக்குள்ளே ஏன் ஆதி சார் நீ ரூமுக்கு வந்ததுக்கு அவ்வளோ கற்றுறாரு? ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமை தான் பார்த்துச்சு. உனக்கு அதை பற்றி எந்த கஷ்டமும் இல்லையா? இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன்னு சொன்னேன். ஆதி சார் சாப்பிட்ட மாதிரியும் தெரியல, நீயும் கேரியரை ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல, கையிலே தான் வச்சுருக்கேன். உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளமா? வீணா, அதான் சொல்கிறேனே, எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் 2 பேரும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கோம். அவரை மாதிரி என்னை யாராலையுமே பார்த்துக்க முடியாது தெரியுமா? இவ்வளோ ஏன் நேற்று கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போனோம்ல, அந்த நேரத்தில் நைட்டு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ல. ஏய், நான் அந்தளவுக்கு டெப்த்தாலாம் கேட்கல. நீ ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான். இவன் என்ன
என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. ஆமா சண்டைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அது இல்லடி, அதுக்கு முன்னாடி கையில் கிளாஸ்லாம் கொடுத்துடுவாங்களா பாலில். ஆமாம், அதுக்கு என்ன? நான் அவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி போயிருக்கேன்றதுனால எனக்கு சரியாக பால்லாம் காய்ச்சி தர தெரியாதுன்றதுனால என்ன தெரியுமா பண்ணாரு, அவங்க அத்தையும் பாட்டியும் என்ன பால் காய்ச்ச சொன்னாங்க. எனக்கு தெரியலன்னு நான் அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர் எதை பற்றியுமே யோசிக்காமல் எனக்காண்டி கிச்சனில் வந்து அவரே பால் காய்ச்சி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்தார். தெரியுமா? எந்த ஆம்பளையாச்சும் இதை பண்ணுவாங்களா? எனக்காண்டி அவர் பண்ணுறாரு. பாத்தியா என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காருன்னு சொல்லி. அவர் எனக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் என்கிட்ட ஏன் சண்டை போட போகிறாரு. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். சொல்லப்போனால் எங்களை மாதிரி யாருமே ஹாப்பியாக இருக்க முடியாது. உண்மையாவா சொல்கிறேன்? என் மேலே சத்தியமா? உண்மையாக தான் சொல்கிறேன். என் மேலே ப்ராமிஸா? அப்போது அவர் கேபினில் ஏன் சத்தமாக இருந்துச்சு? நீ உள்ளே போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே பயங்கர சத்தம். நான் உள்ளே வரலாம் தான் இருந்தேன். அப்போ ரகு சார் வர இருந்தாரா? ரகு சார் அதனால் என்னை ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு கான்ஃபரன்ஸ் ரூமில் வச்சுட்டு நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் என்னால் உள்ளே வர முடியல. அப்போ ஏன் சண்டை போட்டிங்க 2 பேரும்? அதை கேட்குறியா? அது வந்து சொல்லுடி. அதுவா, நான் சாப்பிடாம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பாடு இருந்துச்சா. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்னு சொன்னேன். அவர் அதனால் கோவப்பட்டு இல்லை இந்த சாப்பாடை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் என்கிட்ட கோவப்பட்டார். நான் சாப்பிடலன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் என்ன வேணால் பண்ணால் கூட மன்னிச்சிருவார். ஆனால் சாப்பிடாம இருந்தாலும் அது அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால தான் அப்படி கோவப்பட்டார். மற்றபடி அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு. இங்கே பாரு, தேவையில்லாத காசிப்ஸ்லாம் அவரை பற்றி பேசாத, சரியா? அதுவும் ஹாஸ்பிட்டல், அவர் வேலை இடம். இந்த மாதிரிலாம் பேசினேன்னா மற்ற நர்ஸ்லாம் அவங்கள என்ன நினைப்பாங்க சொல்லு? உன் புருஷன் ரொம்ப நல்லவர்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் கல்யாணம் ஆனும்போது ஒரு சில ஆம்பளைங்கள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க, மாறுவாங்க. அதனால கேட்டேன். ஆமாம், என்ன சில ஆம்பளைங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, லவ் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேறு மாதிரி இருப்பாங்க. ஏ லூசே, நீ என்ன உன் லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற? அதான் ஆதி சார் சூப்பராக பார்த்துக்கிறார்ல, அப்புறம் என்ன பைத்தியம்? யாருக்கும் நடக்கிறத நினச்சி நீயே ஃபீல் பண்ணுற? யாருக்கும் நடந்தாலும் அது ஒரு பொண்ணுக்கு தானே நடக்குது. எவ்வளோ வலியாக இருக்கும்னு எல்லாமே அவங்க தானே சொல்லி போனால். ஆனால் அவங்களே அந்த வீட்டில் பேச மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் முன்னாடியும் ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க ரிலேட்டிவ்கிட்டையும் சொல்ல முடியாது எங்கள் 2 பேருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. அவர்கிட்டையும் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம். ஓய், என்ன நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க ஹஸ்பண்டு நல்லவர் தான். அவள் சின்னதாக ஒரு வார்த்தையை விட்டுட்டா, அதனால கோவத்தில் இருக்கார், அவ்வளோதான். அதனால் அவர் பேச மாட்டேங்கிறாராம். அவள் ஃபீல் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாலா, அதை நினச்சேன். அதுதான், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, நீ போய் வேலையை பார்ப்போம். சரி ஓகே, பார்த்து பத்திரமா இருந்துக்கும், சரியா? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணு, எதுனா ஒன்றுனா, ஓகேவா? நீ உண்மையாகவே ஹாப்பியாக தானே இருக்கேன்? எனக்கு என்ன, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி ஓகே, பாய். இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலைக்கு சேர போகிறேன் நாளைக்கு. உனக்கு ஸ்டடீஸ் முடிஞ்சிட்டா? ஆமாம். சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே. நீ எப்போ வந்த? எவ்வளோ நேரம் உனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? வரதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உன்னை நான் இங்கே வெயிட் பண்ண சொல்லவே இல்லையே. ஷார்க்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரகு காண்டியா? ஆமாம், ரகு காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ஆளை பாரு, மதியம் சாப்பிடல நீ, அப்படி போயிட்டேன். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? நானும் மீட்டிங்கில் வந்து வருவீங்கன்னு பார்க்குறேன், வந்த மாதிரியே தெரியல. மரியாதையாக சாப்பிடு. சாப்பிடாம நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொன்னல. அதே வாயால் தானே நானே சாப்பிட்டுக்கிறேன். வா ரகு, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஷிப் என்ன? அது சொன்னேன். இருந்தாலும் நிறைய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அதை வேஸ்ட் பண்ண மனசு வரல. நானும் ரகு சாப்பிட்டுட்டோம். நீ சாப்பிடுவா. நீயும் ரகு சாப்பிட்டுட்டீங்க, இதை நான் நம்பணும், அப்படிதானே? ஆமாம், நாங்கள் சாப்பிட்டுமே. ஃப்ராடி, யார்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சாப்பிடவே இல்லைன்னு நல்லா தெரியுது. தெரியுதுல்ல, அப்போ இதை சாப்பிட்டு தோலடா. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன், எனக்கு பசிக்குது ரொம்ப. ரொம்ப பசிக்குதோ? இல்லை பின்ன, எவ்வளோ நேரம் பட்டினியாக கிடக்கிறது? காலையில் வர சாப்பிடாம வந்துட்டேன். அதை நினச்சி நானும் சாப்பிடல. மதியம் இவ்வளோ நேரம் ஆகிட்டு, வயிறுலாம் ஒரு மாதிரி எரியுது. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை சாப்பிட்டுட்டு நீ கேரியர் கொடுத்தேன்னா நான் வீட்டில் அப்படி இல்லைன்னா போகிற வழியில் கூட ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு போவேன். என்னை டார்ச்சர் பண்ணுறாடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ. மவனே, உனக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவ்வளோ அக்கறை என் மேலே ஏன்? நீ தான் என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னியே. நான் எப்படி சொன்னேன்? ஏய், நீ தான் சொன்ன. அதுவா? அது அப்போ ஒரு எமோஷனலில் சொன்னேன். நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே. சும்மா தான் சொன்னேன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பெரிய தூக்கி போட்டு மண்டையில் கொள்ள போகிறேன். அப்போ தான் உனக்கு புரியும். எல்லாரும் நான் செத்து போயிட்டா தான் உனக்கு புரியும், அப்போ தான் என்னுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னடி ரிவர்ஸாக சொல்கிற? ஏன் தலையில் கல்லு தூக்கி போட்டு கொல்ல போகிறாங்கிற? என்ன? நான் என்ன சாகணும்? உன்னை வேணா சாகடிப்பேன், நான்லாம் சாக மாட்டேன். ஆமாம். சரி, என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க? சிக்கன் குழம்பு. சிக்கனா? மனுஷன் சாப்பிடுவானா அதை? ஓ, நீ சாப்பிட்ற மாதிரி வேற ஒரு ஐட்டமும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வேணா கலந்து தரவா? சாப்பிட்றியா? என்னது?
ஒரு பாட்டில் விஷம் சேர்ந்து கலந்து தரேன், சாப்பிடு. இந்த வாய்க்கு தாண்டி இந்த வாய் எப்படி இழுத்து வச்சு தைக்கணும் போல இருக்கு. இருக்கும் இருக்காது பின்ன. ஒரு அப்பாவி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்றான். படுபாவி நீலாம் நல்லா இருப்பியாடா கொஞ்சமாச்சும்? அதானே, உன்கிட்ட மரியாதை எதிர்பார்க்க முடியுமா? கட்டின புருஷனை இப்படி யாராச்சும் சாப்பு கொடுப்பாங்களாடி? நீ தான் அந்த தாலிக்கு கொஞ்சம் கூட மரியாதை தரலையே. அப்படி மரியாதை தந்திருந்தா நேத்து என்ன கீழே படுக்க வச்சிருக்க மாட்டியே. சே எங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் வாயை மூடு. நீ முதல்ல இதை சாப்பிடு. சாப்பிட்டுட்டு நீ கேரியரை கொடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இங்க பாரு, நாளையில இருந்தெல்லாம் உனக்கு நான் டிஃபன் எடுத்துட்டு வர மாட்டேன். ஆமா, உன்னை நான் எடுத்துட்டு வர சொல்லவே இல்லையே. நீயே எடுத்துட்டு வந்துட்டு ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ரகு, நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்பவே போறேன்னு சொன்ன, இன்னும் கிளம்பலையா நீ? நேரம் ஆயிட்டுல. அவ கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க கிளம்பிட்ட? அதுக்குள்ள எல்லாம் கேஸ் ஃபைலையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா என்ன? யாரோட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க? யாரோட ஒப்பீனியன் படி ஃபாலோ பண்ண போறாங்க? யார் கேஸை லீட் பண்ண போறாங்க? யார் டயக்னோஸ் பண்ணியிருக்கா? டேய் நாளை எந்தி வந்துட்டேன். எதுக்கு சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன்? எனக்குலாம் எதுவும் தெரியாது. நீ எப்படி இந்த கேஸில் இல்லையோ, நானும் அந்த கேஸில் இல்லை, அவ்வளோதான். அவகிட்ட போய் கேள்வி எது கேட்கணுன்னாலும் மேடம்னு கூப்பிடணுமாம்மா, மேடம்னு சொல்லிட்டு. அதான் என்னால் இந்த கேஸில் ஹேண்டில் பண்ண முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த கேஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த கேஸில் நான் இல்லை, எனக்கு அந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லை. யாருக்கு ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுறாங்க, யார் அந்த கேஸை லீட் பண்ணுறாங்க, எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. எனக்கு இந்த கேஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போதுமா? இதுக்கு மேலே உனக்கு ஏதாச்சும் டீட்டெயில் கேட்கணுன்னா உன்னுடைய ரேஷ்மா அக்கா, சாரி மேடம், அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோ போ. லூசாடா நீ? இப்போ எனக்காண்டி அதை தூக்கி போட்டுட்டு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு உனக்கு? டேய் மச்சான், சாரி நீ கூட மச்சான்னு கூப்பிடக்கூடாதுல்ல உனக்கும். உன் பேர் என்னது? இவன் பேர் என்னதுடி? ஆதீஸ்வரர். ஆதீஸ்வரர்னா ஒரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதனால ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆதின்னு மட்டும் கூப்பிட்டுக்கிறேன், சரியா? ஆதி, சாரி ஆதி சார், நீங்கள் இந்த கேஸில் இருக்கிறது இருக்காமல் இருக்கிறது அது உங்களுடைய விருப்பம். இந்த கேஸில் நான் இருக்கிறது இருக்காமல் இருக்கிறது அது என்னுடைய விருப்பம், சரிங்களா? நான் யாருக்காண்டியும் தூக்கி போட்டுலாம் வரல. என் விருப்பத்துக்கு நான் வேலை செய்கிறேன், அவ்வளோதான். இந்த ஹாஸ்பிட்டலில் அவள் எப்படி சீனியர் டாக்டரும் நானும் சீனியர் டாக்டர் தான், ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர் ஆல்சோ. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது. என்னுடைய டிசிஷன் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். லூசு மாதிரி பேசாதடா, பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்ணாத. போயிட்டு மரியாதையாக நீ டயக்னோஸ் பண்ண ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணு. நீ லீட் பண்ண அந்த கேஸை. நான் இல்லைனா என்ன, நீ லீட் பண்ணுடா சர்ஜரியை. ஆதி சார், சர்ஜரியில் நீங்கள் இல்லைன்றதுக்காண்டி நான் அந்த சர்ஜரியில் இல்லாமல் இல்லை, சரிங்களா? எனக்கு அவங்க எடுத்த டிசிஷனில் உடன்பாடு இல்லை. ஸோ அந்த சர்ஜரியில் நான் ஒர்க் பண்ண விருப்பப்படலைன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அது எப்படி ஆதி சார்? இந்த ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செய்ய தான் வந்திருக்கேன். என் வேலை என்னமோ அதை மட்டும்தான் பார்ப்பேன். அன்வான்டாக என்கிட்ட வந்து எதுவும் பேசாதீங்கன்னு காலையில் தான் ஷாலினி யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க. அதை சொன்னவரே பீட் பண்ணுறாரு இங்கே. அவர் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க சொல்லு. அப்படி யாரு சொல்லியிருப்பா? அப்படி சொல்லியிருந்தா அவன் சரியான சைக்கோவா தான் இருப்பான்னு நினைக்கிறான் ஆதி. ஏய், அது யாருன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? எனக்கு எப்படி தெரியும்? ரகு, நீயே சொல்லு, எனக்கு எப்படா தெரியும்? காலையில் நான் இருந்தேன்னா என்ன அந்த கான்வர்சேஷன் அப்போ? இல்லைல்ல, அப்போ என்ன எனக்கு கடவுளா நீங்கள் 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு தனியாக ஒட்டு கேட்கறக்கு? அவன் யாரை சொல்கிறான்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நடிக்காது, சரியா? ஐயோ ஆதி, சீரியஸாகவே எனக்கு தெரியாது. ஒரு வேளை நம்ம இங்கே 3 பேர் தான் இருக்கோம். ரகு போய் சொல்ல மாட்டான், நானும் ரகுவை பார்த்து அப்படி சொல்லலை. ஒரு வேளை ஆதி நீ அப்படி சொன்ன ரகுவை பார்த்து? ஓவரா நடிக்காத என்ன போடிங்க. சரி ஷாலினி, பை, நான் கிளம்புறேன். டேய் ஆதி சார், இப்பெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், ஓகே? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மச்சின்னு கூப்பிட்டாலாம் பிடிக்காதுல்ல. நீங்கள் எப்படி டேன்லாம் கூப்பிட முடியும்? அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ரகு சார்னு கூப்பிடுங்க. நானும் உங்களை ரகு சாருன்னு, ஐயோ பேர் மாற்றி சொல்லிட்டேன்னா, சரி பரவாயில்ல, ஆதி சார்னு கூப்பிட்றேன், ஓகே? என்ன சிரிப்பா இருக்கு உனக்கு என்ன பார்த்தா? சிரிப்பால இல்ல, பாவமா இருக்கு. இவ்வளவு நேரம் என்ன வச்சு செஞ்சல, அதுக்கு அவன் வச்சு செய்வான், வாங்கிக்கோ. ஆமா, அவன் பெரிய ஆளு. சரி ஓகே ஷாலினி, நான் கிளம்புறேன். டேய், ஐயோ உங்களுக்கு புரியுதா இல்லையா ஆதி சார்? டேய் மச்சான், உனக்கு புரியுதா இல்லையா? என்ன சொன்ன? ரகுன்னு சொன்னேன். ஷாலினி அப்படியே சொன்னா? இல்லையே, என் காதுல ஏதோ மச்சம் அப்படின்லாம் கேட்டுச்சு. மச்சம் நான் சொன்னேன், மச்சான்னு சொன்னேன். இப்ப தெளிவா கேக்குது, மச்சான்னு சொன்னானா? ஓ மச்சான், சரி
சொல்லுங்கள் சார். ஏய், நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? சீரியஸாகவே அந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைடா. அந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். நீ இல்லாத ப்ராஜெக்டில் நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ண மாட்டேன். கல்ல ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இந்த சர்ஜரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சர்ஜரியை நம்ம கம்ப்ளீட்டாக கம்பல்சரி நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரேட்டோட முடித்தோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் பெனிஃபிட். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட் ஆகும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இது பர்சனலாக எடுத்துக்காத, ப்ரொஃபஷனலாக லீட் பண்ணுன்னு. ஏன் ரகு பிடிவாதம் பிடிக்கிற நீ? இங்கே பாரு மச்சான், இந்த சர்ஜரியில் நீ இருந்து ஆகணும். புரிஞ்சிச்சா உனக்கு? டேய், நான் சர்ஜரியில் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியெல்லாம் என்னால் போய் பேச முடியாது. எனக்கு கம்பல்சரி தெரியும் அந்த சர்ஜரியில் உன்னுடைய பங்களிப்பு, அப்படி இல்லைன்னா என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக வேணும். நான் பண்ண மிஸ்டேக்னால சத்தியமாக ரேஷ்மாக்கா என்ன இந்த சர்ஜரியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. உன்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணா எப்படி அப்ரோச் பண்ணும்போது நீ ஓகே மட்டும்தான் சொல்லணும். நீ தேவையில்லாமல் என்னுடைய பேர்லாம் இன்வால்வ் பண்ணி எதுவுமே கேட்கக்கூடாது. புரிஞ்சிச்சா உனக்கு? டேய், அது எப்படி? அச்சா, நான் சொன்ன கேட்பல. கேட்டு தொலைகிறேன். டேய், சண்டே வீட்டுக்கு விருந்துக்கு வந்துரு, சரியா? விருந்துக்கா? எதுக்கு? கல்யாணம் இருக்குல்லடா புதுசாக 2 பேருக்கும். கல்யாணமா? யாருக்கு? ரகு, டேய் ரொம்ப ஓட்டாதடா, பாவண்டா அவ ஏதோ பண்ணிட்டா. அதுக்காண்டி இப்படி பண்ணாதடா அவளை. அவ எவ்வளோ உன் பின்னாடி கெஞ்சுறா. இதெல்லாம் அணுவா இருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் தான் அவன் பின்னாடி கெஞ்சணும். இவ்வளோ ஏன், காலையில் வரும்போது திட்டக்கூட இல்லை. எங்கள் அம்மாவை தான் திட்டிட்டு வந்தேன். மேடம் இப்போ தேம்பி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதோ நான் போகணும், நைட்டு போயிட்டு சமாதானம் வரப்படுத்தணும். அவன் உன்னை நம்பி எப்படி திரியிறான் பின்னாடி. பாவண்டா. ஏய் மச்சான், அது எனக்கு தெரியும். உன் வேலையை நீ பாரு, சரியா? அவளுக்கு இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. உன்னை சும்மா விட்டுருக்கேன்ல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. நாளையிலேருந்து உனக்கு இருக்கு.